நான் இதுவரைக்கும் 3 தடவ ஸ்கூலுக்கு போயி, என்னால படிக்கவே முடியல. ஏன்னா 3 தாட்டி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடங்கல்னால என்னால படிக்க முடியாம போயிடுச்சு. அத நினச்சு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் கொஞ்சம் எல்லாமே படிச்சிருந்தேன், நான் இன்னும் ஸ்கூல்ல சேர்த்துருந்தா, இன்றைக்கி என் தம்பிக்கு நான் கொஞ்சம் உதவியா இருப்பேன். உதவியாங்கிறத விட என்னால என் தம்பிக்கு இவ்வளோ கஷ்டமும் வந்திருக்காது. அதனால் நான் எப்படி 3 தடவையும் அது மிஸ் ஆச்சுன்ட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அப்போலாம் ரொம்பவே வறுமை. எங்கள் அப்பா எல்லாமே இருந்தாங்க. இருந்தாலும் ரொம்பவே வறுமை. நான் வேறு இந்த ஹேண்டிகேப்பாக இருக்கிறதுனால என்னை உள்ள ஸ்கூல்லே சேர்த்தல. எங்கள் வீட்டில் எல்லாருமே கம்மி படிப்பு தான். ஒரு தடவை அப்போ சின்ன வயசாக இருக்கக்குள்ளே எங்கள் அக்கா எங்களை 3 பேத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. நான், எங்கள் தங்கச்சி, எங்கள் தம்பி. அவங்களோட நான் தான் பெரியவ. அப்போ என்னங்க கூட்டிகிட்டு போய் 3 பேத்தையும் ஸ்கூலில் விடலாம் அப்படின்ட்டு அப்போது அக்காவுக்கு ஒரு ஆசை. சரி 3 பேத்தையும் படிக்க வைக்கலான்ட்டு. சரின்னு ஸ்கூலுக்கு போனாக்கா அங்கே அப்போ எவ்வளோ ஃபீஸுன்னு எனக்கு தெரியல, சரியா ஞாபகம். கொண்டு போன காசு ஒருத்தரை தான் சேர்க்க முடிஞ்சுச்சு. அதனால் எங்கள் தம்பியை மட்டும் ஸ்கூலில் சேர்த்துட்டு நானும் எங்கள் தங்கச்சியும் வந்துட்டோம். எங்களை 2 பேத்தையும் சேர்க்க முடியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே போயிடுச்சு. ஒரு தடவை நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால சரி ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கலான்ட்டு எங்கள் அம்மா யார்கிட்டயோ கேட்டு ஒரு ஹாஸ்டலில் போய் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு அக்கம் பக்கறவங்க எல்லாம் சொல்லி கொண்டு போய் சேர்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ எனக்கு எங்கள் அம்மா விட்டுட்டு அந்த வயசுல என்னால் இருக்க முடியல. எனக்கு பயமாக இருந்துச்சு. நான்லாம் போகமாட்டேம்மா, அங்கெல்லாம் இருந்து நான்லாம் படிக்க மாட்டேன். அப்போ படிப்பு இருந்துட்டு கூட தெரியல. ஹாஸ்டலில் சேர்ந்து நீ இங்கே தாம்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படியே போய் என்னதோட 12வது வயசில் இந்த மாதிரி ஊனமுற்றோருக்கெல்லாம் அரசாங்கத்தில் அப்போ என்னமோ 3 சக்கர வண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது அந்த மாதிரி ஓட்டலாம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ நான் சின்ன பொண்ணு தான், இருந்தாலும் நீங்கள் எழுதி போட்டு வாங்கலாம் இல்லைன்னு அப்போலாம் நான் ஸ்டிக்கு வச்சு நடப்பேன். இது வாங்கிட்டால் உனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள என்னமோ நடத்துனாங்க. அப்போது என்னமோ மீட்டிங்காட்டம் நடந்துச்சு. அது என்ன மீட்டிங்னு தெரியல. அப்போ சரின்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த ஸ்கூலு. அங்கே இருக்கிற சார் வாத்தியாரெல்லாம் பார்த்துட்டு, ஏம்மா இப்போ நீங்கள் படிக்கலாம்ல உனக்கு. அப்போ நான் ஓரளவுக்கு எங்கள் மாமா கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட எல்லாமே கேட்டு கொஞ்சம் ஆக்காய்க்கு காணாச்சானா இதெல்லாம் சொல்ல கற்றுக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் எழுத்து சேர்த்து நான் படிக்கவும் வீட்டில் இருந்தே தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ என்னோடய தமிழ் கூட கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு படிப்பு இல்லைங்கிறதுனால தான். அங்கே இருக்கிறவங்க உன்னை ஒரு 3ஆவதோ 4ஆவதோ நான் சேர்த்து விட்றேம்மா, இங்கே படிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சரின்னு தான் சொன்னேன். அப்போ அந்த 12 வயசுலேயே நாங்கள் தறி வேலை செஞ்சிட்ருந்தோம். அந்த வேலையை நானும் செய்வேன். அது உக்காந்துட்டு செய்கிற வேலை தான். அது நானும் செஞ்சதுனால சரி சேர்த்துலாம் அப்படின்னு தான் இருந்தோம். டெய்லி கொண்டு போய் விடணுமே, வேலை வேற கெடுமே அப்படின்ட்டு அந்த இதுலேயே அப்பயும் என்னால் போக முடியல. ஆக மொத்தம் 3 தடவை ஸ்கூலுக்கு போய் அவங்க உனக்கு ஓரளவு தெரியுதும்மா, நான் உன்னை ஒரு 2ஆவதோ 3ஆவதுல கிளாஸில் சேர்த்து விட்றேன், நீ சேர்த்து படி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு போகலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறமாட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டாக்கா வீட்டில் ரொம்ப வறுமை. அப்போ எங்கள் எல்லாமே சின்ன குழந்தைங்க. தங்கச்சியில் சின்ன குழந்த. எங்கள் தம்பி அவன் 3ஆவது என்னமோ படிச்சிட்ருந்தான்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. என்னமோ படிச்சிட்ருந்தான். எங்கள் அக்காவுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆச்சு. நான் மட்டும்தான் அந்த இதில் பார்த்தாக்கா நான் தான் ஒரு 12 வயசு இருந்தாலும் நான் தான் அப்போ பெரியவ. 12, 13 வயசு இருக்கும். நான் தான் பெரியவ. இப்படி இருக்கக்குள்ளே அப்பயும் படிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்படியே தள்ளி தள்ளி என்னால் கடைசி வரைக்கும் அதை படிக்கவே முடியல. நான் ஓரளவு படிக்கிறேன் அப்படின்னா அது நான் வீட்டில் இருந்தது தான். எங்கள் தங்கச்சி, எங்கள் தம்பி அதுக்கப்புறமா எல்லாம் ஸ்கூலுக்கு போகக்குள்ள அவங்களுக்கு வரக்குள்ளே நான் தினைக்கு கேட்டு நான் கற்றுப்பேன். என்னோடய பேர் போட்டு கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு தான். அப்போல்லாம் படிச்சிட்டு இருந்தா. நான் அவகிட்ட கேட்டு என் பேர் எப்படி எழுதுறதுன்னு கேட்டு நான் இந்த மாதிரி அந்த அளவுக்கு எனக்கோட படிப்பு மேலே ஆர்வம். எங்கள் தாத்தாலேருந்து எங்கள் அம்மா வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க, எப்படிம்மா படிக்காமையே அது எதுனாலும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும், கற்றுப்பேன். படிக்க மட்டும் அதை கண்டினியூவாக முடியல. அதுக்கப்புறமா தறி வேலைலாம் ரொம்ப அதிகமானதுனால நான் அதிலே இருந்தேன். கொஞ்சம் காலம் போக போக எங்கள் தங்கச்சி எல்லாமே படிக்க வந்துட்டா. அவளை நான் கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சேன். நாங்கள் எல்லாருமே எங்கள் தாத்தா வீட்டு பக்கத்தில் தான் இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பா இறந்துட்டார். ஒரு 16 நான் 13 வயசு 14 வயசு வரக்குள்ளேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறமா நான் இந்த தறி வேலையிலேயே இருந்துட்டோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே அதுதான் செய்வோம்.
எங்கள் தங்கச்சி வந்து அப்போ 8வது இது 10வது இதெல்லாம் முடிச்சிட்ருக்குள்ளே அப்போயே கொஞ்சம் வேலைலாம் இது பண்ணிவிட்டு நல்லா தான் போயிட்டுருந்தது. அவள் 10வது படிக்கக்குள்ளே அது ஏதோ கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு படிக்க வச்சுட்டோம் என் தம்பியும் தங்கச்சியும். அதுக்கு மேலே முடியல. வீட்டில் வேறு பிரச்சனை. எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்படியே ஒரு 10வது முடிச்சுன்னா அவளை படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வீட்டில் வந்து சில பிரச்சனைங்கனால படிக்க வைக்காம முடியாது. நான்லாம் எவ்வளோ ஆசைப்பட்டேன் நான் படிக்கணும்னு. இவ படிக்கிறாளே, நம்மளால் படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு அந்த வருத்தம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா அது மிஞ்சி கொஞ்சம் படிக்க வைக்கலான்னு தான் நான்லாம் நினச்சேன். அது சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த அளவுக்கு முடியல. எங்கள் தாத்தா வேறு திட்டிக்கிட்டே இருந்தாரு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி தான் பொட்ட பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சாக்கா அது நமக்கு மதிக்காது அப்படிலாம் சொல்லுவார். அது ஏன் அப்படி சொன்னாருன்னா, எங்கள் தாத்தாவே அவங்க பெரிய பொண்ணை படிக்க வச்சு அவங்க டீச்சர் ஆக்கியிருக்காங்க. எங்கள் தாத்தாவுக்கு மொத்தம் எங்கள் அம்மாவோட சேர்த்து 7 பேர். மற்றவங்க யாருமே படிக்கல. அவங்க நிறையா நான் எல்லா தங்கச்சி தான் தம்பிக்கு உதவி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி படித்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க செய்யலை. படித்தவங்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை நான் சொல்கிறது உண்மையாக நடந்ததுங்க. என் வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த பொட்ட பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்காத, வேலைக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது மனசுக்கு ரொம்பவே உறுத்தலாக இருந்துச்சு. வீட்லேயே ஒரு இது தான். என்னாலையும் அந்த இதில் இப்போ ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே அந்த இது வந்து எனக்கு ரொம்ப நாளாவே வருத்தமாக இருந்துச்சு. நாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டோமே, இவளையும் படிக்க முடியலையே. ஒரு வேளை இது தாத்தாலாம் திட்டுறாங்களே, படிக்க வச்சா பொட்ட பிள்ளைங்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது நான் வந்து அவளை 10th முடிக்கக்குள்ளே 2000 அந்த வருஷம் 2001 3 2ன்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ 25 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு என் முடியலையே அப்படின்ட்டு. இப்போ சொல்லக்குள்ள கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக அது ரொம்ப காலமாக எனக்கு அது மனசுலேயே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நியூஸ் இதெல்லாம் வந்து அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து நீங்கள் 8வது 10வது படித்தாக்கா இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு நியூஸில் அப்போல்லாம் நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு கொஞ்ச நாளாகவே அதை பற்றி நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். என் தங்கச்சியும் எதுவும் கேட்கல. அவள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவளுக்கு ரொம்ப ஆசை நான் நல்லா படிக்கணும், நல்லா மற்றவங்க மாதிரிலாம் என்னை படிக்க வைங்க அப்படின்னு கேட்டான். அதை படிக்க முடியாமல் போயிடுச்சு. அவள் வேலைக்கு போயிட்டா. அவளுக்கு அதுலேயே டிப்ரெஷனாக இருப்பாள். அவளுக்கு அந்த இதை நம்மளால் இவங்கக்கிட்ட கேட்கவும் முடியலையே, எதிர்த்து நம்மளால் படிக்கவும் முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. சரின்னு எனக்கு அந்த நியூஸ் பார்த்தப்பருந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் இது வந்து சாயங்காலம் ஆனால் போகிறது தானே அப்படின்னுட்டு நான் வந்து போய் இந்த மாதிரி நியூஸில் வருது, நீ போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவள் போய் ஒரு சென்டரில் கேட்டுட்டு வந்தா. அப்போ வந்து 2004 போய் கேட்டுட்டு வந்ததுக்கு அப்போ அந்த கம்ப்யூட்டர் இது படிக்கிறதுக்கே வந்து 5000 ஃபீஸு. இருந்தாலும் சரின்னு அந்த அப்பயும் நாங்கள் அந்த வேலை தான் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நான் அந்த வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சு அது இதில் கடன்லாம் வாங்கி அவர் 2 தவணையில் அந்த 5000 வந்து ஒரு எத்தனை 3 மாதமோ என்னமோ எனக்கு அது தெரியல. இது பட்டு நான் அவளுக்கு ஃபீஸ் கட்டி அந்த கம்ப்யூட்டர் இது மட்டும்தான் என்னால் அவளை படிக்க வைக்க முடிஞ்சுச்சு. அது கொஞ்சம் சந்தோஷம்தான். சரி நம்ம அந்த இது பண்ணதுக்கு ஏதோ இதை அவள் கேட்கவே இல்லை. இதையாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த இதில் சேர்த்து விட்டு அவளை படிக்க வச்சேன். அதை அவளுக்கு கற்றுக்கிட்டா. அவளும் படிப்புன்னா எவ்வளோ வேணால் எங்கள் வீட்டில் எங்கள் தம்பியிலிருந்து எல்லாருமே படிப்புன்னா அவ்வளோ இஷ்டம். ஆனால் வறுமையான வீட்டில் தான் நல்லா படிப்பாங்க. ஆனால் அவங்கள படிக்க வைக்க முடியல. எங்கள் தம்பியும் அப்படியே தான். அவனை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டோம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவும் இல்லை. அம்மாவுக்கும் உடம்பு முடியல. எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நாங்கள் 4 பேரும் சின்ன பிள்ளைங்க தான். எல்லாரோட சின்னதுலேருந்து இப்படியே நாங்கள் இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது எங்கள் தாத்தா வீட்டு பக்கத்துலேயே தான் இருப்போம். அந்த அளவுக்கு இருந்துட்டேன். எங்கள் தம்பி ஸ்கூல் விட்டு நிறுத்தக்குள்ளலாம் அவங்க மிஸ்ஸு வந்து வீட்டிலே கேட்டாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பையன் நல்லா படிக்கிறாம்மா. எங்கள் வீட்டில் என் தங்கச்சியும் தம்பியும் ஃபஸ்ட் ரேங்க் தான் எப்பயுமே ஸ்கூலில். எப்படியாவது படிக்க வைங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை அவங்க கேட்டோம். எந்த செலவும் எங்களுக்கு இல்லை. அவங்களே யூனிஃபார்ம்லேருந்து அவங்க அப்போல்லாம் வாங்கி கொடுத்துடுவாங்க. யாரோ போட்ட அந்த யூனிஃபார்ம் இதெல்லாம் பழசு கூட வாங்கி என் தம்பி போட்டிருக்கான். பழைய புக்கு தான் எங்கள் வீட்டு பசங்கள்லாம் வாங்கி படிப்பாங்க அப்போல்லாம். அப்படிலாம் இருந்து எப்படியோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க முடிஞ்சுச்சு. என்னால் சுத்தமாகவே படிக்க முடியல. ஏன்னா 3 தடவை போயிட்டு இப்போ நினச்சாக்க ஏதோ ஒன்று அப்போ நம்ம அந்த ஹாஸ்டல் இதுவும் அந்த ஸ்கூலும் 2 எனக்கு விவரம் நல்லாவே தெரியும். எல்லாமே 10 வயசுக்கு மேலே நடந்தது. அதுக்கு நான் போயிருந்தா இன்றைக்கி நான் ஓரளவு நானும் படிச்சிருப்பேன். அப்போ நான் சேர்ந்து நான் கொஞ்சம் படிச்சிருந்தாக்கா என் தம்பி தங்கச்சிங்களும் இன்னும் கொஞ்சம் நான்
படிக்க வைக்க கொஞ்சம் உதவியாக இருந்திருப்பேன். இன்றைக்கும் ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் அது வருத்தம் ஒரு இதுவும் எனக்கு இன்னமும் இருக்குது. ஸோ எப்பயுமே வீட்டில் நம்ம பசங்களை இப்போல்லாம் நிறையா இது இருக்குது, நிறையா சலுகைகள் இருக்குது. எல்லாருமே இப்போ குழந்தைங்கள நல்லாவே படிக்க வைக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 4, 5 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அதே இது, நம்ம படிக்காமல் போயிட்டோமே அப்படின்ட்டு. என்ன இந்த மாதிரி நைட்டிஸில் எல்லாம் இருந்தவங்களுக்கு என்னாட்டம் வருத்தம் நிறையா பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும், என்னாட்டம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பக்கபலமாகவே இருந்திருக்கும். என்னால் அதை பண்ண முடியலை. ஸோ அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.